உங்களுக்கு மலையளவு திறமை இருந்தாலும் கடுகளவாத டைம் இருந்தா மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். இது ஏன்னு எனக்கு புரியல. கமர்ஷியல்ங்கிற பேர்ல அவங்க டேட் இல்லாட்ட கூட அவங்களுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் அவங்க மேல கோவப்பட்டு டேட்டை கொடுத்துட்டு வரமாட்டாருங்க அப்படின்னு இப்படிலாம் கோவப்பட்டு ஹீரோயினா இருக்கட்டும் வில்லனா இருக்கட்டும் நிறைய அவருக்கு டேட் இல்லைன்னா அதுக்கு போல இன்னொருத்தர் எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க பண்ணுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் அப்படின்னா ரஜினி சார் படத்தை பார்க்கத்தான் ஆடியன்ஸ் வருவாங்க. விஜய் சார்னா விஜய் சார் படத்தை தான் பார்க்க வருவாங்க. அதுல யார் கூட நடிச்சிருக்கான்னு யாருமே பார்க்க மாட்டான். அவனுக்கு தலை தான் முக்கியம், தளபதி தான் முக்கியம், சூப்பர் ஸ்டார் தான் முக்கியம், உலகநாயகன் தான் முக்கியம். கரெக்ட். ஆனா அவங்க ஏன் மத்தவங்க எல்லாத்தையுமே கமர்ஷியலா யாரு பிஸியா இருக்காங்களோ அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டேட்லன்னா கூட அவங்கள போட்டு இது பண்றாங்களே, எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமே அப்படிங்கிறது தெரியல. இது இன்னும் சினிமால எனக்கு புரியாத ஒரு விஷயம். அப்புறம் ஒண்ணு மட்டும் உறுதி, உங்களுக்கு மலையளவு திறமை இருந்தாலும் கடுகளவாத டைம் இருந்தா மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. ஆனா இப்ப கடுகளவு திறமை இருந்தா போதும், மலையளவு டைம் இருந்தா தான் நீங்க பிஸியா இருக்க முடியும். சூப்பர், அற்புதம், அருமை.